Hi students, welcome to Master YouTube channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கெமிஸ்ட்ரியோட 6th யூனிட் சாலிட் ஸ்டேட் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த சாலிட் ஸ்டேட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 7 டாபிக்ஸ் கீழ டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த 7 டாபிக்ஸ் என்னெல்லாம் பார்ப்போம். தென் அந்த டாபிக்ஸ்ல எதெல்லாம் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட், அதாவது திடப்பொருட்களின் பண்புகளை பத்தி இந்த டாபிக்ல பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட், திடப்பொருட்களின் வகைகள், கிறிஸ்டலைன் சாலிட், அமார்பஸ் சாலிட், அத பத்தி இதுல டீடைலா சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட், கிறிஸ்டலைன் சாலிட்ஸோட டைப்ஸ் 4 டைப் இருக்கு. அந்த 4 டைப் பத்தி இந்த டாபிக்ல டீடைலா பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கிறிஸ்டல் லாட்டிஸ் அண்ட் யூனிட் செல், இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் யூனிட் செல்னா என்ன அப்படிங்கறத பத்தி இதுல டீடைலா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல், இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் பிரிமிட்டிவ் யூனிட் செல்னா என்னது, நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல்னா என்னது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் present in primitive unit cell, number of atom present in non primitive unit cell, இத பத்தி டீடைலா பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ், இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக், இதுல எந்தெந்த ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன பேக்கிங் எஃபிஷியன்சி அத பத்தி டீடைலா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ், இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ்னா படிக்க குறைபாடுகள், சாலிட்ஸ்ல இருக்க டிஃபெக்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட், இத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஒன் பை ஒன்னா பாக்குறதுக்கு ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்டேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சாலிட் ஸ்டேட்னா என்னது? திட நிலைமை. சாலிட் ஸ்டேட் இஸ் a state of matter in which particles are packed tightly, அதாவது திட நிலைமையில் காணப்படும் பொருட்களின் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக காணப்படும். இதைத்தான் இந்த டாபிக்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட், ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட்னா என்னது? திட பொருட்களின் பண்புகள். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் திட பொருட்களின் பண்புகள் பத்தி பேசியிருப்பாங்க. Solids have definite volume and shape. Solids are rigid and incompressible. Solids have short interatomic, ionic or molecular distance. Solids have strong cohesive force. அப்படின்னு 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதாவது திட பொருட்களுக்கு பிக்சட் வால்யூம், ஷேப் உண்டு. திட பொருட்கள் அமுக்க இயலாதவை. திட பொருட்களுக்கு இடையேயான அணுக்கள் மூலக்கூறுகளுக்கு இடையே ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். Solids have strong cohesive force அப்படின்னு 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ். கிளாசிபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு கிறிஸ்டலைன் சாலிட், இன்னொன்னு அமார்பஸ் சாலிட். இந்த கிறிஸ்டலைன் சாலிட், அமார்பஸ் சாலிட் ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு டெஃபினிட் ஷேப் உண்டு. அமார்பஸ் சாலிட் irregular ஷேப். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் ட்ரூ சாலிட்ஸ், அமார்பஸ் சாலிட்ஸ் ஆர் சீடோ சாலிட்ஸ். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் லாங் ரேஞ்ச் ஆர்டர்லி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூயன்ட். அமார்பஸ் சாலிட் ஷார்ட் ரேஞ்ச் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூயன்ட். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கு ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் உண்டு. ஆனா அமார்பஸ் சாலிட் கிராஜுவலி சாஃப்டன் ஓவர் வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். அமார்பஸ் சாலிட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ரப்பர் அல்லது பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட். கிளாசிபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ல மொத்தம் 4 டைப் இருக்கு. அயானிக் சாலிட், கோவலன்ட் சாலிட், மாலிகுலர் சாலிட், மெட்டாலிக் சாலிட். இத பத்தி தான் டீடைலா இந்த டாபிக்ல சொல்லியிருப்பாங்க. அயனிக் சாலிட பொறுத்த வரைக்கும் அயனிக் சாலிடோட ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் கேட்டையான் அண்ட் ஆனையான். இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே பவுண்டட் டுகெதர் பை ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதெல்லாம் அயனிக் சாலிட்ல. அயனிக் சாலிடுக்கான எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். நெக்ஸ்ட் கோவலன்ட் சாலிட். கோவலன்ட் சாலிட பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூயன்ட் ஆர் பவுண்டட் டுகெதர் இன் a 3-dimensional network entirely by covalent bond. இதோட எக்ஸாம்பிள் டைமண்ட். நெக்ஸ்ட் மாலிகுலர் சாலிட். மாலிகுலர் சாலிட பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்கு. நான் போலார் மாலிகுலர் சாலிட், போலார் மாலிகுலர் சாலிட், ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட். இந்த மாலிகுலர் சாலிடோட கான்ஸ்டியூயன்ட் நியூட்ரல் மாலிகூல்ஸ். இதெல்லாம் எதனால ஹெல்ட் டுகெதர் ஆயிருக்கும்னா வீக் வாண்டர்வால் ஃபோர்ஸ்னால ஹெல்ட் டுகெதர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் மெட்டாலிக் சாலிட். மெட்டாலிக் சாலிட பொறுத்த வரைக்கும் லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் ஆர் ஆக்குபைடு பை பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸ் அண்ட் கிளவுட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது அணிக்கோவை புள்ளிகளை சுத்தி பாசிட்டிவ் மெட்டல் அயான்ஸும் அதை சுத்தி எலக்ட்ரான்ஸும் இருக்கும். அதைத்தான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. இதோட எக்ஸாம்பிள் காப்பர், அயன், ஜிங்க். நெக்ஸ்ட் டாபிக் கிறிஸ்டல் லாட்டிஸ் அண்ட் யூனிட் செல். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் யூனிட் செல்லை பத்தி சொல்லியிருப்பாங்க. A basic repeating structural unit of a crystalline solid is called unit cell. அதாவது ஒரு படிக திடப்பொருளில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய ஒரு முப்பரிமாண வடிவமைப்பு தான் அலகு கூடு. அலகு கூடுனா யூனிட் செல். அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா a crystal may consist of large number of unit cell
and each one is contact with nearest neighbor. அதாவது ஒரு கிறிஸ்டல்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட் செல் இருக்கும், அந்த ஈச் யூனிட் செல்லும் பக்கத்துல இருக்க நியரஸ்ட் நெய்பரோட கான்டாக்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல். இந்த பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ல பொறுத்த வரைக்கும் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ல வந்து சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ல கொடுத்திருப்பாங்க. நான் பிரிமிட்டிவ் யூனிட் செல்ல வந்து பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்லும் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்லும் கொடுத்திருப்பாங்க. பிரிமிட்டிவ் யூனிட் செல்ல பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் தி யூனிட் செல் வந்து 1. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா NC டிவைட் பை 8. அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல் ஈக்குவல் டு NC டிவைட் பை 8. NC னா என்னன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் தி ஹார்னஸ். இந்த ஹார்னஸ்ல சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ல பொறுத்த வரைக்கும் 8 ஆட்டம்ஸ் இருக்கும். சோ 8 by 8 equal to 1. நெக்ஸ்ட் வந்து பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். இந்த பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்ல பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் த யூனிட் செல் கால்குலேட் பண்றதுக்குள்ள ஃபார்முலா NC டிவைட் பை 8 பிளஸ் NB by 1. இதுல NC மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் தி ஹார்னஸ். ஹார்னஸ்ல 8 ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ 8 by 8 பிளஸ் NB நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் பாடி ஆஃப் த செல். பாடி ஆஃப் த செல்ல ஒரே ஒரு ஆட்டம் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். சோ 1 by 1. So number of atoms present in body centered cubic unit cell is 2. Next, number of atoms in a face centered cubic unit cell. இதுக்கான ஃபார்முலா என்னன்னா NC divided by 8 plus NF by 2. இத பொறுத்த வரைக்கும் NC னா number of atoms present in the harness of the unit cell, NF னா number of atoms present in the face of the unit cell. The face centered cubic பொறுத்த வரைக்கும் harnessல 8 atoms இருக்கும். So 8 by 8 plus face பொறுத்த வரைக்கும் 6 atoms present ஆயிருக்கும். So 6 by 2. So 1 by 1 3. 1 plus 3. So number of atoms present in face centered cubic unit cell வந்து 4. Next வந்து Bragg equation கொடுத்திருப்பாங்க. அதாவது n lambda equal to 2d sin theta. இதுல n னா order of diffraction, theta னா angle of diffraction, d னா interplanar distance, lambda னா wavelength. Next density. Density kind of formula rho equal to n m divided by a cube into na. இதுல na னா Avogadro number, a cube னா volume of the unit cell, n னா number of atoms present in the unit cell, m means molar mass. So இத பத்தி தான் இதுல பேசிருப்பாங்க. So இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட்ல ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா ரிலேட்டடா தான் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. So இதுவும் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸ். இந்த பேக்கிங் இன் கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் ஃபிராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பேக்கிங் ஃபிராக்ஷனுக்கு இன்னொரு நேம் தான் பேக்கிங் எஃபிஷியன்சி. பேக்கிங் எஃபிஷியன்சினா என்னன்னா டோட்டல் வால்யூம் அக்குபைடு பை தி ஸ்பியர் இன் ஏ யூனிட் செல் டிவைட் பை வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் இன்டு 100. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பேக்கிங் ஃபிராக்ஷன் அல்லது பேக்கிங் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக் வந்து 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெரிவேஷன் ஃபார்மேட்ல வரும். இதுல நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்தாச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ல பொறுத்த வரைக்கும் அதோட பேக்கிங் ஃபிராக்ஷனுக்கு நமக்கு கிடைக்கிறது 100 pi டிவைட் பை 6 கிடைக்கும். அதாவது 52.38% பேக்கிங் எஃபிஷியன்சியோட இருக்கும் சிம்பிள் கியூபிக் யூனிட் செல். நெக்ஸ்ட் வந்து பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். இந்த பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்ல பொறுத்த வரைக்கும் பேக்கிங் ஃபிராக்ஷன் √3 pi டிவைட் பை 8 into 100 அப்படின்னு கிடைக்கும். அதோட வேல்யூ 68% இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக். ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் அதோட பேக்கிங் ஃபிராக்ஷன் வேல்யூ √2 pi டிவைட் பை 6 into 100 அப்படின்னு கிடைக்கும். அதோட பேக்கிங் எஃபிஷியன்சி வேல்யூ 74% அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட், அதாவது படிகங்களில் காணப்படும் குறைபாடுகள். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னு ஒரு 4 டாபிக் இருக்கு. ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்காட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டை கம்பேர் பண்ணி படிப்போம். ஸ்காட்கி டிஃபெக்ட்னா என்னன்னா மிஸ்ஸிங் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ் ஃப்ரம் கிறிஸ்டல் லேட்டிஸ். அதாவது நேர் அயனிகளும் எதிர் அயனிகளும் சமமான அளவில் அந்த கிறிஸ்டல் லேட்டிஸை விட்டு மிஸ் ஆகிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்காட்கி டிஃபெக்ட்னு சொல்லுவோம். அதே இது ஃப்ரங்கல் டிஃபெக்ட்ல என்ன ஆகும்னா டிஸ்லொகேஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் கிறிஸ்டல் லேட்டிஸ். அதாவது அயன்ஸ் வந்து தன்னோட பிளேஸை விட்டு இன்னொரு பிளேஸ்ல போய் இண்டஸ்ட்ரியல் பொசிஷன்ல போய் உட்கார்ந்துருக்கும். நெக்ஸ்ட் கேட்டயான் அண்ட் ஆனயான்ஸ் ஆர் ஆஃப் ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸ், சோ ஸ்காட்கி டிஃபெக்ட். அதாவது நேர் அயனிகளும் எதிர் அயனிகளும் சேம் சைஸ்ல தான் இருக்கும் ஸ்காட்கி டிஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா ஃப்ரங்கல் டிஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டயானும் ஆனயானும் டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்காட்கி டிஃபெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட்,
Fungal defectக்கான எக்ஸாம்பிள் AGBR. நெக்ஸ்ட் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் பத்தி பார்ப்போம். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா it is arises due to presence of more number of metal ions as compared to anions. அதே இது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட பொறுத்த வரைக்கும் arises due to presence of less number of cations than anions. அதாவது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் எதனால வருதுன்னா more number of cations இருக்கும். அதாவது ஆனியானை கம்பேர் பண்ணும்போது கேட்டயான்ஸோட நம்பர் வந்து அதிகமா இருக்கும். அதே இது மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட பொறுத்த வரைக்கும் கேட்டயான் நம்பர் கம்மியா இருக்கும், ஆனியான் நம்பர் அதிகமா இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்டோட எக்ஸாம்பிள் KCl NaCl. மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்டுக்கான எக்ஸாம்பிள் FeO. இவ்வளவுதான் இந்த யூனிட். இந்த யூனிட் ரொம்பவே ஈஸியான யூனிட். கெமிஸ்ட்ரி கஷ்டம் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த யூனிட்டை ஈஸியாவே படிக்கலாம். சோ இந்த யூனிட்ல நான் கொடுத்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா நீங்க மாஸ்டர் ஆப்பை ரெஃபர் பண்ணிக்கலாம். மாஸ்டர் ஆப்ல எல்லா டாபிக்கும் வீடியோஸ் ஃபார்மேட்ல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாஸ்டர்ஸ் சார்பா டெய்லி ஈவினிங் லைவ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈவினிங் 9 o'clock, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈவினிங் 10 o'clock எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கான நம்ம கொஸ்டின் செக்ஷன் பார்ப்போம். பிராக் இக்குவேஷன் இஸ், அதாவது பிராக் சமன்பாடு என்பது ஆப்ஷன் A nd equal to 2 lambda sin theta, ஆப்ஷன் B n lambda equal to 2d sin theta, ஆப்ஷன் C nr equal to 2d sin theta, ஆப்ஷன் D n lambda equal to 2 sin theta. இதோட கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே தெரிகிற கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம்.